ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான காலி பணியிடங்கள் 2300 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புகள் எப்போ இருந்து நிரப்பப்படவும், அதே மாதிரி இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர்கள், அதாவது 2299 காலிப்பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த காலிப்பணியிடங்கள் எப்போ நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி எழுந்த வண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 2299 பணியிடங்களில் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் நிர்வாகம் ஆணையர் உத்தரவு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ஆல்ரெடியே இதுக்கான திருத்தப்பட்ட அரசாணையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது என்ன மாதிரி பேசிக்ஸில் அவங்கள செலக்ட் பண்ணணும், அதுக்கான 100% மார்க்கில் ஸோ எவ்வளோ ஸ்ப்ளிட் அப்பு அது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நம்மளும் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க இந்த கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் நிர்வாக ஆணையர் ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு அதை கூடிய விரைவில் நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அரசாணை ஆல்ரெடி தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டாங்க. பட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது, அதாவது 2299 காலி பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸோ இந்த வீக்லியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அரசாணை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்குலர். அனுப்புனர் கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர், வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம். ஸோ பெறுநர் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா 9/6/2025, அதாவது ஜூன் 9ஆம் தேதி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொருள் பார்த்தீங்கன்னா பொதுப்பணிகள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள், கிராம உதவியாளர் நியமனம், திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள், அரசாணை வெளியிடப்பட்டது தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசாணையெல்லாம் கொடுத்துருக்காங்க 1995. ஸோ இப்போது 2025 ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன அரசாணையெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. இதில் கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பார்வை 5இல் காணும் அரசாணையில் 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு அனுமதி வழங்கி ஆணையிட்டுள்ளது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்வை 8இல் அதில் காணும் அரசாணையில் கிராம உதவியாளர்கள் தேர்வு முறை மற்றும் பணி நியமனத்தின் போது மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பாக திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு அரசாணை பிறப்பித்துள்ளது அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். எனவே பார்வை 8இல் காணும் அரசாணையை பின்பற்றி மேற்படி பார்வை 5இல் காணும் அரசாணையில் அனுமதிக்கப்பட்ட 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா இப்போது இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாபுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு நியூஸாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோவை மேக் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த அரசாணையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி, அதாவது கல்வி தகுதி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாகனம் ஓட்டும் திறன், வாசித்தல் மற்றும் எழுத்து திறன், வசிப்பிடம், நேர்காணல், இதுக்கெல்லாம் எப்படி மார்க் அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே இருக்கக்கூடிய கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு இப்போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா 1 வீக்குள்ளேயே அனைத்து மாவட்டத்திற்குமே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்க. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி எந்தெந்த கிராமத்தில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கி முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர். கடினமாக இருங்கள் மக்களே.